ஜாழ்ப்பாணம் மெரிஞ்சிமுனை நாரையம்பதி மாதா தேவாலயத்தின் சிலை உடைப்பு சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளிட்ட 8 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 14 நாள் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மெரிஞ்சிமுனை நாரையம்பதி மாதா தேவாலயத்தின் சிலையை 20 பேர் கொண்ட குழு ஒன்று கடந்த 25ஆம் தேதி அன்று நிறை போதையில் உடைத்து சேதப்படுத்தியதாக தேவாலய நிர்வாகத்தினரால் ஊர்காவல்துறை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்கலாக 8 பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். ஏனையோர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தும் வகையில் சந்தேக நபர்களை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலையில் காவல்துறையினர் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். இதன்போது ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நீதவான் இந்த 8 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 14 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். முன்னதாக தனித்த தீவகமாக இருக்கும் இந்த ஆலய சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்கலாக 20 பேர் அடங்கிய குழுவினர் மதுபான விருந்தொன்றை நடத்தியிருந்தனர். அத்துடன் தேவாலயத்திற்கு சுற்றுலா செல்பவர்களுடன் அவர்கள் முரண்பட்டு கொண்ட காட்சிகளுடன் அதிகளவான மது போத்தல்கள், ஆடு ஒன்றின் தலை உள்ளிட்ட பல்வேறு தடயங்களும் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.